இன்னைக்கு டே 15 ஆஃப் 200 புஷ்அப்ஸ் சேலஞ்ச். காலையில் எந்திரிச்ச உடனே காலை கடமை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓடுறதுக்காக கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்கின உடனே ஒரு பழைய ஞாபகம் ஒன்று வந்துச்சு. அது வேற இன்னைக்கு என் டார்கெட் 500 கிலோமீட்டர்ஸ் ரன்னு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. இன்னைக்கான ரன்னிங் டார்கெட்டை ஓடி முடிச்சதுக்கான ஒரு கிளிப்பு. என் வேர்வை தான் என்னோட சாட்சி. பொறுமையாக கொஞ்சம் தூரம் நடந்து முடிச்சுட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட்டை போட ஆரம்பிச்சிட்டேன். முக்கியமான விஷயம், புஷ்அப் பண்ணுறதுல ஒர்க் ஆகுற மசில்ஸை பற்றி சொல்கிறேன், நோட்ஸ் எடுத்துக்கோங்க எல்லாரும். சரி, நார்மல் புஷ்அப்ஸை பார்த்தீங்கன்னா பெக்ட்ரோலிசிஸ் மேஜர், அதாவது செஸ்ட் மசில்ஸ் அங்கே தான். அதுக்கப்புறம் ட்ரைசெப்ஸ், ஆன்டீரியர் டெல்ட், அதாவது ஃப்ரண்ட் ஷோல்டர்ஸ், இதெல்லாம் தான் நம்மளோட நார்மல் புஷ்அப்ஸில் ஒர்க் ஆகும். டைமண்ட் புஷ்அப்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரைசெப்ஸ் அண்ட் இன்னர் செஸ்ட் தான் நம்மளுக்கு மேஜராக ஒர்க் ஆகும். ஏன்னா அப்போ தான் உங்களோட இன்னர் செஸ்ட்டில் அந்த டெஃபினிஷன் ஸ்டேஜ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். இதுக்கடுத்து ஒயிட் புஷ்அப்ஸ் உங்களோட மெயின் செஸ்ட் தான். அதாவது பெக்ட்ரோலிசிஸ் மேஜர், பெக்ட்ரோலிசிஸ் மைனர், இது ரெண்டு தான் உங்களுக்கு ரொம்ப ஹைலி ஒர்க் ஆகிற மசில்ஸ். வேற எந்த குரூப்பும் அவ்வளோ ஒர்க் ஆகாது. இதை நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து ஆல் சைட் புஷ்அப்பில் ஒன் சைட் செஸ்ட் அண்ட் ஒன் சைட் ட்ரைசெப் தான் ஒர்க் ஆகும். சூப்பினேட்டட் புஷ்அப்ஸில் பார்த்தீங்கன்னா செஸ்டோட டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் அதில் இருக்க மசில்ஸ் தான் ஒர்க் ஆகும் நம்ம சூப்பினேட்டட் புஷ்அப் பண்ணுறதுல. பைக் புஷ்அப் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புஷ்அப்பில் என்ன ஒர்க் ஆகும் நீங்களே நினைச்சீங்கன்னா வேற எதுவும் இல்லைங்க, ஷோல்டர்ஸ் தான். ஷோல்டர்ஸில் ஆன்டீரியர், அதுக்கப்புறம் எல்லாமே லேட்ரல் டெல்ட்ஸ் தான் ஒர்க் ஆகும். இது நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணீங்கன்னா உங்கள் ஷோல்டர்ஸ் கண்டிப்பாக பேட்மேன் மாதிரி ஆகிறதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் ஒழுங்காக பண்ணணும். சரி, ஒர்க் அவுட்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே நல்லா ரிலாக்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒர்க் அவுட் தான் முடிச்சிட்டோமே, வார்ம் முடிச்சாச்சு. வீட்டுக்கு ஜூட் விட்டோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கினே இருக்கும்போது தான் இன்னொரு கிளிப்பு ஞாபகம் வந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை, நான் நேற்று ஓடினதுக்கும் இன்னைக்கு ஓடினதுக்குமான என்னோட ரன்னிங்கோட ரிசல்ட்ஸு அது நீங்களே பார்த்து நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தான் தெரியுது. நேற்று ஓடினதில் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ பார்த்துக்கோங்க, இன்னைக்கு ஓடினதில் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா மறக்காமல் சொல்லுங்க. நாளைக்கான ஒளிப்படத்துடன் சந்திக்கிறேன். ட்ரஸ்ட் த கிரைண்ட்.